ஒரு அப்பாவும் மகனும் திருமண வரவேற்பு நிகழ்வில் வரிசையில் மணமக்களை வாழ்த்தி பரிசு கொடுப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவன் தன்னுடைய அப்பாவிடம், அப்பா வாங்க வாங்க போகலாம், நேரம் ஆகுது, நான் அதனால தான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறான். இருடா, அவ்வளோதான், நம்ம இந்த மணமேடை வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் மணமக்களை பார்த்து வாழ்த்தி பரிசு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா, அப்போ கொடுத்துட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கான். 2 பேரும் மேடைக்கு போகிறாங்க. போய் பரிசை கொடுத்துட்டு நின்று புகைப்படம் எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த பையன், அப்பா அப்பா வாங்க போகலாம் அப்படின்றான். இருடா, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாமலா, சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவே மணி 8:30 ஆயிடுச்சு. போகிறாங்க. போய் நின்னா அவ்வளோ ஒரு கூட்டம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பந்தி நடந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி போய் இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்து இவங்க அடுத்து உட்காரும்போது 9 மணி ஆயிடுச்சு. அந்த பையனுக்கு தூக்கம் ஒரு பக்கம், அவசரம், போகலான்றான் அவங்க அப்பாட்ட. ஏன்டா இப்படி அவசரப்படுத்துகிற, இருடா சாப்பிட்டுட்டு போகலாம், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது அப்படின்னு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. மணி 9:30 ஆயிடுச்சு. வந்து வெளியில் வந்தால் வண்டி கிடைக்கவே இல்லை. அப்பா நேராதுப்பா, போகலாம்ப்பா அப்படின்றான். சரி அப்படின்னு ஒரு வழியாக வண்டி கிடச்சி வண்டியில் ஏறி வீட்டுக்கு வர்றாங்க. மணி 10:30 மணி ஆயிடுது. அப்போ அந்த பையன் தூங்கிடுறான். அவங்க அப்பா எழுப்பி பார்க்குறாரு, அவன் எந்திரிக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல. எதுக்காக இவன் அவசரப்படுத்துனானே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு புரியல. சரி பாவம் தூங்குறான், நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டில் வந்து படுக்க வச்சிடுறாரு. காலையில் எந்திரிக்கும்போது மணி 7. அந்த பையன் பார்த்துட்டு பதறி அடித்து எந்திரிக்கிறான். ஐயோ அப்படின்னு. அவங்க அப்பா, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி பதற, நேற்றும் கல்யாண வீட்டில் அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தேன், ஏன் இப்போ பதட்டமாக இருக்கணும்? போங்கப்பா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நேற்று வீட்டு பாடம் எழுத சொல்லி கொடுத்துருந்தாங்க, நான் தான் எழுதிட்டு வர்றேன், இல்லை கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. ஆனாலும் பார்த்தீங்களா, நான் வரும்போது வந்து தூங்கிட்டு நீங்கள் என்னை எழுப்பவும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ காலையில் ஆயிடுச்சு, நான் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவேன்? எங்கள் ஆசிரியர் என்னை வந்து திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்டா, என்ன பிரச்சனை? இப்போ நான் வேணால் உங்கள் ஆசிரியருக்கு சொல்கிறேன், நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போனதுனால இவன் வீட்டு பாடம் எழுதலை அப்படின்னு. இல்லைப்பா, அது வந்து படிச்சுட்டு பார்க்காம மனப்பாடம் பண்ணி எழுத சொன்னாங்க, எனக்கு இப்போ நேரமே இல்லை, நான் எப்படி எழுதுறேன்னா? சரி நீ எழுது, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், உங்கள் ஆசிரியருக்கு என்ன தெரியவா போகுது, நீ பார்த்து எழுதுனியா பார்க்காம எழுதுனியான்னு, கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லைப்பா, ஆசிரியருக்கு வேணால் தெரியாமல் இருக்கும், ஆனால் நான் வந்து பார்த்து தான் எழுதுனேன் அப்படின்றது என் மனசாட்சிக்கு தெரியும்ல, அது வந்து என்னை உறுத்தும்ல, அது அப்போ எப்படி சரியாகும்? பொய்யை சொல்லிவிட்டு என்னால் எப்படி வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட உடனே இவங்க அப்பாவுக்கு அப்படியே சம்மட்டியால் அடித்த மாதிரி இருந்துச்சு. நம்ம அந்த பையனுக்கு அறிவுரை சொல்லணும், ஆனால் இன்றைக்கி அந்த பையன் வந்து அறிவுரை சொல்கிற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு தோணுச்சு, நம்மளுடைய அப்பா நமக்கு இதைத்தானே சொல்லி கொடுத்தாரு, அதை நம்ம பையனுக்கு சொல்லி கொடுக்காம நம்ம வந்து தவறு பண்ணிட்டோமே, ஆனால் அதை வந்து அவன் வந்து சுட்டி காட்டுறான் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க அப்பாவுக்கே நினச்சி வெக்கப்பட்டார். அப்போ தான் அவருக்கு வள்ளுவர் சொன்ன ஒரு குறள் கூட நினைவுக்கு வந்தது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அதிகாரம் 30 வாய்மையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது 293வது குறளாக இருக்குது. மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் சொன்னவருடைய மனமே அவரை தண்டிச்சிரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ தன்னுடைய மகன் சொல்லும் பொழுது அந்த அப்பாவுக்கு அதுதான் பட்டுன்னு மனசில் வருது. அடடா, எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்மளுடைய பையன் நமக்கு சொல்லியிருக்கான், அதை புரிஞ்சிக்காம நம்மளே அவனை வந்து தவறுதலாக வழி நடத்துகிறோமே அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால் தான் உன்னால் வீட்டு பாடம் எழுத முடியல, நான் இன்றைக்கி உங்கள் ஆசிரியருக்கு கடிதம் எழுதி தர்றேன், திருமணத்துக்கு போனனால தான் எழுதலைன்னு, நீ வந்து இன்றைக்கி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டு எழுதி கொண்டு போய் கொடு, பார்க்காம நான் கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அந்த பையனுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சான். அப்பாடா அப்படின்ட்டு சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போனானா. இது மாதிரி தாங்க நம்ம சின்ன பிள்ளைங்கக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதையெல்லாம் நம்ம பெரியவங்களாக இருந்து யாருக்கிட்டனாலும் கற்றுக்கணும். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் நம்மளும் போகணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அந்த வள்ளுவத்தின் சிறப்பையும் அது வாழ்க்கைக்கு என்றைக்கும் அறவழியை காட்டும்ன்றதையும் வலியுறுத்தணும்.
மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.